அதிமுக மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வைத்திருந்த கட்டமைப்பு மாதிரி வைத்திருந்தா கூட்டணி கட்சிகள் உள்ளே வந்ததற்கு பிறகு சிக்கலை உருவாக்க முடியும். நான் கொடுக்குற இடங்களை நீங்க வாங்கிட்டு போட்டிடுங்க, இல்லையா நான் கேண்டிடேட்டை போட்டுருவேன்ற ஒரு சமிக்தியா அந்த அம்மா எப்பவுமே தேர்தல் நேரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்க. இவ்வளவுதான் செய்ய முடியும். கூட்டணி கட்சிகளை அரவணைத்துக் கொள்வதில் திமுகவை தாண்டி ஒரு தாயுள்ளம் கொண்டிருக்கிற கட்சி இந்தியாவில் இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு காலையில பேச்சுவார்த்தை குழுவை அறிவிச்சிருக்கு திமுக. இந்த குழுவினுடைய பெயரை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்னா, காலேஜ்ல யாரெல்லாம் ரேகிங் பண்ணுவாங்களோ அவங்களே ரேகிங் கமிட்டியில போடுறது. இப்ப காலேஜ்ல இவன் தான் ரேகிங் பண்ணுவான் அப்படின்னு தெரியும், இவனாலதான் காலேஜ்ல பிரச்சனை வரும்னு தெரியும், இவனை டிசிப்ளின் கமிட்டிக்கு இன்சார்ஜ்னு போடுறது. எவன் பிரச்சனை பண்ணுவானோ எவன் ரேகிங் பண்ணுவானோ அவனை ரேகிங் கமிட்டிக்கு சேர்மன் போடுறது, ரேகிங் கமிட்டியோட செக்ரட்டரின்னு போடுறது. 2011 இதே தேமுதிகவினுடைய வருகை மதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்பட்ட நேரம். இந்த நேரத்துல கூட தவறான முடிவை தான் வைகோ எடுத்தார். தேர்தல் புறக்கணிப்பை செய்திருக்க கூடாது. என்ன பெரிய சுயமரியாதையை பாதுகாத்து விட்டீர்கள் நீங்கள், சுயமரியாதையோடு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி. கட்சி வெற்றி பெறலையே. திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். 200 படைப்போம் வரலாறு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம். சீட் ஷேரிங்கான அதிகாரப்பூர்வ ஒரு குழுவை அமைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த குழு இன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க டிஎம்கே. ஸோ இந்த ஏற்கனவே 2 கட்சிகள் புதிய வரவுகளாக வந்திருக்கு. இப்போ தேமுதிக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பன்னீர்செல்வம் வரப்போவதாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏறத்தாழ அவரும் திமுக வசம் விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக அதிக இடங்களில் போட்டியிட்டது. 188 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு இருந்தது. இந்த முறை அவர்கள் எண்ணிக்கையில் குறைக்க ஒரு நேரிடுமா? அதே போல புதிய கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு அவங்க அகாமடேட் பண்ணுவாங்க? இந்த முறை சீட்டு பகிர்வு பெரிய பஞ்சாயத்தா முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே, எப்படி கணிக்கிறீங்க? திமுகவுக்கு ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா அதிமுக மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வைத்திருந்த கட்டமைப்பு மாதிரி வைத்திருந்தா கூட்டணி கட்சிகள் உள்ளே வந்ததற்கு பிறகு சிக்கலை உருவாக்க முடியும். 2011 தேர்தல்ல தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாரும் கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததற்கு பிறகு அதிமுக கேண்டிடேட்டை இண்டிவிஜுவலா அறிவிச்சிட்டாங்க, யாருடைய டிஸ்கஷன் இல்லாம, கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடக்காம. உடனே அண்ணன் முத்தரசன், ஜிஆர் இவங்க எல்லாம் கிளம்பி விஜயகாந்த் பாக்குறதுக்கு போனாங்க. போய் ஒரு ஆலோசனை எல்லாம் நடத்தினாங்க. அந்த நேரத்துல ஒரு பெரிய பரபரப்பாச்சு. அந்த அம்மா அதுக்கப்புறம் சில கேண்டிடேட்ஸ் எல்லாம் வித்ரா பண்ணிட்டு தொகுதி பேச்சுவார்த்தை. இது என்ன சமிக்ஜைனா, நான் கொடுக்குற இடங்களை நீங்க வாங்கிட்டு போட்டிடுங்க, இல்லையா நான் கேண்டிடேட்டை போட்டுருவேன்ற ஒரு சமிக்தியா அந்த அம்மா எப்பவுமே தேர்தல் நேரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்க. இவ்வளவுதான் செய்ய முடியும், இதை தாண்டி ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லை அப்படிங்கிற காட்சிகள் அரங்கேறும். ஆனா திமுக அப்படி செய்யாது. கூட்டணி கட்சிகளை அரவணைத்துக் கொள்வதில் திமுகவை தாண்டி ஒரு தாயுள்ளம் கொண்டிருக்கிற கட்சி இந்தியாவில் இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு கன்சர்னா பேம்பரிங் பண்ணுவாங்க கூட்டணி கட்சிகளை. ஆனா இந்த முறை உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய கட்சிகள் திமுக கூட்டணியில அகாமடேட் ஆயிருக்கிறாங்க. இப்ப தேமுதிக வந்திருக்கிறாங்க. 7 சீட்டு தேமுதிகவுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி உலாவது. அது 6 சீட்டாவும் இருக்கலாம், 7 சீட்டாவும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இந்த 2 எண்ணிக்கையில ஏதோ ஒரு எண்ணிக்கை முடிவுடைய போகுது. அப்ப இந்த 6 சீட்டை எங்க இருந்து கொடுப்பது? உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறவங்களுக்கு அகாமடேட் பண்றதுல பெரிய பிரச்சனை இல்லை. அந்த நம்பர்ஸ் திமுகவினுடைய நம்பர்ஸ் தான். போட்டியிடுற கேண்டிடேட்ஸ் வேணுமானா திமுகவினராக இல்லாமல் இருக்கலாமே தவிர, கூட்டணி கட்சியாக இருக்கலாமே தவிர, ஆனால் அந்த வாய்ப்பை பெற்று போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறவர்கள் திமுகவோட கணக்குல தான் வருவாங்க. பெரிய டேமேஜ் இல்லை சட்டப்பேரவைக்குள்ள நம்பர்ஸ்ல. ஆனா இப்ப தேமுதிக, விடுதலை சிறுத்தை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் கூட்டணியில் தொகுதிகளை பெற்றாலுமே கூட அது திமுக நம்பர்ஸ் இல்லை.
இப்ப இதை எப்படி சரி பண்ண போறாங்கன்றதுதான் மிகப்பெரிய சவால். அதனாலதான் நான் சொன்னேன், திமுகவுக்கு கூட்டணி விவகாரத்துல சீட் ஷேரிங் விஷயத்துல ஒரு சின்ன நெருக்கடி இருக்கு. அது திமுகவினுடைய ஜனநாயக பண்பின் வழியாக வந்திருக்கிற நெருக்கடி. இப்ப அதிரடியாக இல்லங்க உங்களுக்கு 2 சீட்டு தான் கொடுக்க முடியும்னு போற கட்சியா இருந்தா அந்த நெருக்கடி வராது. இப்ப என்னை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த கட்சிக்கு அரசியல் ரீதியாக தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் கிடைச்சிச்சு, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆயிடுச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 6 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் 6 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்ப என்ன பண்ண முடியும்? அண்ணன் திரும்ப உயர்த்தி கேட்கிறாரு, 6ங்கிறத எங்களுக்கு 8ஆ கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஒருவேளை 7 முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இவருக்கு ஒரு சீட்டு கூடுதலாக கொடுக்கணும். இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா, மதிமுகவுக்கு 6 கொடுத்திருக்கிறார்கள். அந்த 6ல் 3 எடுத்துக்கொண்டு 3 மதிமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போது வரை இருக்கிறது. முஸ்லிம் லீக்குக்கு 3 தொகுதிகள் கடந்த முறை கொடுத்தார்கள். இந்த முறை 2 தொகுதிகளை கொடுப்பார்கள். மனிதநேய மக்கள் கட்சிக்கு கடந்த முறை 2, இந்த முறையும் அதே 2 அல்லது 1 கொடுத்து விடுவார்கள். காரணம் அது உதயசூரியன் சின்னம், அதனால பிரச்சனை இல்லை. இப்ப மதிமுக வாங்கி இருக்கிற 3 தொகுதி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் இருந்து வாங்கி இருக்கிற 1 தொகுதி, இப்ப இதையெல்லாம் கணக்கு போட்டா ஒரு 4 தொகுதி ஆகுது. மேற்கொண்டு ஒரு 2 3 சேர்த்து திமுகவினுடைய தரப்பிலிருந்து தொகுதியை தேமுதிகவுக்கு கொடுத்து முடிப்பார்கள். ஆனா இப்ப காங்கிரஸ் உடைய விவகாரம் தான் ஒரு கேள்விக்குறியாகுது. ஏன்னா காங்கிரஸ் கடந்த முறை 25, இந்த முறை கூடுதல்னு அது கடைசியாக 27 இல்ல 28 முடியும் அதிகபட்சமாக. ஒருவேளை ராஜ்யசபான்னு கேட்டா இந்த முறை இல்லைங்க ராஜ்யசபா, அடுத்த முறை தான் ராஜ்யசபான்ற பேச்சுக்கு இந்த பேச்சுவார்த்தை குழுவை நிறைவு செய்வார்கள். நேற்றைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில பேச்சுவார்த்தை குழுவை அறிவிச்சிருக்கு திமுக. இந்த குழுவினுடைய பெயரை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்னா, காலேஜ்ல யாரெல்லாம் ரேகிங் பண்ணுவாங்களோ அவங்களே ரேகிங் கமிட்டியில போடுறது. இப்ப காலேஜ்ல இவன் தான் ரேகிங் பண்ணுவான் அப்படின்னு தெரியும், இவனாலதான் காலேஜ்ல பிரச்சனை வரும்னு தெரியும், இவனை டிசிப்ளின் கமிட்டிக்கு இன்சார்ஜ்னு போடுறது. எவன் பிரச்சனை பண்ணுவானோ எவன் ரேகிங் பண்ணுவானோ அவனை ரேகிங் கமிட்டிக்கு சேர்மன் போடுறது, ரேகிங் கமிட்டியோட செக்ரட்டரின்னு போடுறது. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் கையில் கலவரம் உண்டாகும் என்கிற சூழல் இருக்கோ அவர் கையிலேயே ஆயுதத்தை கொடுத்தது மாதிரி அண்ணன் KN நேரு, அண்ணன் TR பாலு, அண்ணன் R ராசா இவங்க எல்லாத்தையும் போட்டாங்க. இப்ப இவர்களிடத்துல நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை பெறுவது என்பது ரொம்ப சுவாரஸ்யமாகத்தான் இருக்க போகுதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாம் சுமூகமாக ஒரு நாட்களில் முடியும். தொகுதி எண்ணிக்கையை கட்சிகளின் பலத்துக்கு ஏற்ப திமுக குறைத்தும் கூட்டியும் கொடுப்பதற்கு உண்டான சூழல் தான் இருக்கு. திமுக யாரையும் ஏமாற்ற போகிற கட்சி அல்ல. கூட்டணியில் இருக்கிற யாருடைய சீட்டையும் பெற்று தாங்கள் போட்டியிட போவதில்லை. இப்ப தேமுதிகவுக்கு கொடுக்க போற தொகுதி கூட நீங்க மதிமுகவும் தேமுதிகவும் ஏறக்குறைய ஒரே கேடர் பேஸ் உள்ள கட்சி தான். இன்னும் சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் மதிமுக வாங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா அந்த வாக்குகளை தேமுதிகவும் வாங்கும். இவங்க எங்கெல்லாம் சீட்டு கேட்பாங்களோ அங்கெல்லாம் தேமுதிகவும் சீட்டு கேட்பாங்க. தேமுதிக எங்கெல்லாம் பலமாக இருப்பாங்கன்னு கருதப்படுதோ அந்த இடங்கள்லாம் மதிமுகவும் பலமாக இருக்கிறதாக கருதப்படும். ஏன்னா ரெண்டும் பெரிய வேறுபாடு உள்ள கட்சிகள் இல்லை, ஏறக்குறைய ஒரே பின்னணியை கொண்டிருக்கிற கட்சிகள் தான். அப்போ நீங்க இங்க ஒரு பொட்டன்சியல் ஸ்ட்ரென்த் இல்லாம போச்சு இன்னைக்கு மதிமுகல. மதிமுக ஒரு பலத்தை இழந்திருக்கு. அப்ப பலத்தை இழந்திருக்கிற நேரத்துல 6 இடங்கள் கொடுத்த இடத்துல மீண்டும் 6 இடங்களை பெறுகிற சூழல்ல இல்ல. இப்ப விசிக வளர்ந்திருக்குன்னு நம்ம பேசுறோம், விசிக வலுவாக இருக்குதுன்னு நாம பேசுறோம். இப்ப அவங்க 6 சீட்டை 7 சீட்டா கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. அந்த கட்சி ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கு, தொடர்ந்து களத்துல இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கு. இன்னைக்கு ஒரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் 3000-4000 ஓட்டுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வச்சிருக்கு. இப்ப கம்யூனிஸ்டுக்கு அந்த லேபிள் தான், பொதுவுடைமை இயக்கம் என்கிற அடையாளம் தான். இப்ப 6 இடங்கள், கடந்த முறை 6 இடங்கள் போட்டு 2 இடங்கள் தானே வெற்றி பெற்றீங்க. இந்த முறை ஒருவேளை 4ஓ 5ஓ வாங்கி 5ஐயும் வெற்றி பெறுகிற வாய்ப்பு அமையலாம் இல்லையா, பலமான கூட்டணி இருக்கிறதுனால. அதனால இதையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட்சியினுடைய தலைமைகளும் காங்கிரஸ் அதை சொல்லாது. காங்கிரஸ் ஏற்கனவே முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா கம்யூனிஸ்டுகள் அதை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்க 6ல் ஒரு 5 கொடுத்துருங்க, ஒரு சீட்டை இன்னொரு கூட்டணி கட்சிக்கு கொடுக்கலாம் என்று சொல்வதற்கான சூழல்கள் இருக்கு. ஏன்னா இங்க நம்பர்ஸ் முக்கியம் இல்ல, வின்னிங் ரேஷியோ தான் முக்கியம். நீங்க 6 வாங்கி 2 ஜெயிச்சீங்களே, அது மாதிரியான களம் அமையணுமா, இல்ல 5 வாங்கி 4 ஜெயிக்கிற களம் அமையணுமா? எது உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ? 5 வாங்கி 4 இல்ல ஒரு சொல்ல முடியாது, 5க்கு 5 வெற்றி பெறுகிற சூழல் வரும்ன்றா ஒரு களம் இருந்துச்சுன்னா அதுதானே சாதகமாக இருக்கும். எனவே இப்படியெல்லாம் கணக்குகள் இருக்கின்றன. ஆனால் திமுக எல்லாவற்றையும் சரி செய்து
கூட்டணிகளுக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்து இந்த களத்தை வெற்றிகரமாக வென்றெடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்குது. உங்கள் கருத்து ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது. தேமுதிகவினுடைய வருகை அதே வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய மதிமுகவுக்கு பெரும் நெருடலாக அமைய போகிறது என்ற ஒரு விவகாரம். மதிமுகவிட்டிருந்து பிடுங்கி இப்போ தேமுதிகவுக்கு வழங்கினாங்க அப்படின்னா, கடந்த காலத்திலே பார்க்கிறோம். கோபாலபுரத்துல சீட்டை வாங்கிட்டு போயஸ் கார்டனுக்கு போனவர் மதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள். இப்பொழுது அந்த அவருடைய சீட்டு பகிர்வை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ராஜ்யசபாவை கொடுக்கல. அதே போல நாடாளுமன்றத்திலையும் வந்து ஒரு தொகுதி வழங்கப்பட்டது, திருச்சி நாடாளுமன்ற தொகுதி. இப்பொழுது இங்கேயும் வந்து 6ஐயும் குறைச்சோம்னா அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து வெடிக்கும் போலயே சார். இதுல பஞ்சாயத்துகளுக்கு வேலையே கிடையாது. 2011 தேர்தல் தான் மதிமுகவுக்கு ஏற்படும், ரொம்ப முரண்டு பிடிச்சாங்கன்னு சொன்னா. 2011 இதே தேமுதிகவினுடைய வருகை மதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்பட்ட நேரம். இந்த நேரத்துல கூட தவறான முடிவை தான் வைகோ எடுத்தார். தேர்தல் புறக்கணிப்பை செய்திருக்க கூடாது. என்ன பெரிய சுயமரியாதையை பாதுகாத்து விட்டீர்கள் நீங்கள், சுயமரியாதையோடு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி. கட்சி வெற்றி பெறலையே, அதுல எடுத்த தவறான முடிவு, அதற்கு முன்பு எடுத்த தவறான முடிவு தொடர்ச்சியாக அந்த கட்சியை பாதிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. 5 நாளைக்கு முன்னாடி கூட வைகோ பேசும்போது சொல்றாரு, நான் வந்து அரங்கேற்றம் படத்தினுடைய கதாநாயகியினுடைய சூழலில் இருந்து முடிவெடுத்தேன். அதெல்லாம் இப்ப சொல்லலாம் திமுக கூட்டணியில இருக்கிறதுனால. நாளைக்கு திமுக கூட்டணியில இல்லாம போனா இந்த முடிவு அரங்கேற்றம் கதாநாயகியினுடைய முடிவுன்னு சொல்லுவார். இப்ப 2011 தேமுதிகவுக்கு 41 இடங்களை கொடுத்தார் அம்மையார் ஜெயலலிதா. அப்ப அந்த கட்சிக்கு 10.8% வாக்கு வங்கி இருந்தது. அதனால மதிமுகவுக்கு 8 அல்லது 12 கொடுக்குறோம்னு கடைசியா பேச்சுவார்த்தையில முடிச்சாங்க. இப்போ ஏறக்குறைய அதே சூழல் உருவாகி இருக்கு. திமுகவும் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. நீங்க வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஸ்ட்ரென்த் உள்ள ஒரே பின்னணி கொண்டிருக்கிற கட்சிகள் 2 கட்சி. அந்த 2 கட்சிகளையும் ஒன்றாக வைத்துக் கொள்கிற போது இந்த 2 கட்சிக்கும் ஒரு பார்ட்டிஷனை கொடுக்கணும்னா இதை விட வேற என்ன பெட்டர் சாய்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு நான் கேட்கிறேன். இன்னொன்னு, நீங்க ஒரு குறிப்பிட்டீங்க ஒரே ஒரு எம்பி தொகுதி தான் கொடுத்தாங்க போன முறைன்னு. போன முறை ஈரோடு கொடுப்பதற்கு தயாராக இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். ஆனால் கணேசமூர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிவிடக் கூடாது என்று கருதினார் வைகோ. குறிப்பாக வைகோவினுடைய மகன் கருதினார். அதனால ஒரு சீட்டை வாங்கினாங்க. போன முறை 2 சீட்டு கேட்டிருந்தா கொடுத்திருப்பாங்க. ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 2 சீட்டு, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 2 சீட்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 சீட்டு, இப்படி எல்லா கட்சிக்கும் 2 சீட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் 1 சீட்டு? தற்கொலை செய்து கொண்டார் அல்லவா? ஆமா, தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்டாரா, தற்கொலைக்கு தூண்டப்பட்டார், அந்த விவகாரத்துக்குள்ள நான் இப்ப போக விரும்பல. அது பெரிய செய்தி, அதுக்குள்ள நான் இப்ப போக விரும்பல. ஆனா நீங்க 2 சீட்டு கிடைக்கிற இடத்துல 1 சீட்டை வாங்கிட்டு வந்தீங்க. அது மதிமுகவினுடைய சுயநலம். அப்ப உங்க சுயநலத்துக்காக நீங்க 1 சீட்டு வாங்கிக்கலாம். அப்ப டேமேஜ் இல்லையா உங்களுக்கு? முஸ்லீம் லீக்குக்கும் 1 சீட்டு, கொங்கு மக்கள் கட்சிக்கும் 1 சீட்டு, உங்களுக்கும் 1 சீட்டு. அப்ப என்ன பெரிய கட்சி நீங்க? விசிகாவோட பெரிய கட்சியா, மார்க்சிஸ்டோட பெரிய கட்சியா, இந்திய கம்யூனிஸ்டோட பெரிய கட்சியா? 1 சீட்டு வாங்கி இருக்கிற கட்சி தானே. அப்ப 1 சீட்டு வாங்கி இருக்கிற கட்சிக்கு நீங்களே 2024 வந்துட்டீங்க. அப்ப இந்த முறை எப்படி நீங்க 2 சீட்டு நாடாளுமன்றத்துல வாங்கின கட்சிகளோடு உங்களை போட்டி போட்டுக்க முடியும்? அப்போ நீங்க களத்துல பாக்கணும் இல்லையா? 2 சீட்டு ஈக்குவல் டு 14 சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு. அந்த 14ல 6, 7 வாங்கிக்கிறாங்க. அப்ப 1ன்னா 7 தானே, 7ல பாதி தானே சட்டப்பேரவைக்கு நீங்க வாங்கணும். முஸ்லீம் லீக்குக்கு 1 தொகுதி சார் ராமநாதபுரத்துல, மதிமுகவுக்கு 1 தொகுதி திருச்சியில. முஸ்லீம் லீக்குக்கு என்ன கணக்கோ அந்த கணக்கு தானே மதிமுகவுக்கு. கொங்கு மக்கள் கட்சிக்கு என்ன கணக்கோ அந்த கணக்கு தானே மதிமுகவுக்கு. அப்ப மதிமுகவுக்கு மட்டும் கூடுதலான கணக்கு. இத நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். தேமுதிகவுக்கு மதிமுக இருந்து புடுங்கி கொடுக்குறாங்க, இல்ல மதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க, அப்படி அல்ல. கடந்த காலத்தில் நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதை கணக்கில் கொண்டு உங்களுக்கு ஒரு தொகுதி. நீங்க போன முறையே ராஜ்யசபா பேசுனீங்களா, கேட்டீங்களா? உங்க மகனுக்கு ஏதுவான தொகுதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்க எந்த டிமாண்டும் வைக்காம திருச்சி 1 தொகுதி கிடைச்சா போதும்னு முடிவு பண்ணீங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கு உங்க கட்சியை 3 இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. நீங்க சொன்னீங்க கடந்த காலத்துல அவர் யூ-டர்ன்லாம் அடிச்சிருக்காரு, இந்த முறையும் தாராளமாக அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு 3 நாட்களுக்கு முன்பு வைகோவினுடைய மகன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமா கவனத்துல கொண்டு பார்க்கணும். திடீரென விஜய்க்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சார். காமராஜரை, பெரியாரை, அண்ணாவை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கிறார் அப்படின்னு சொன்னார். எந்த இளைஞர்களிடம் பெரியாரை கொண்டு சேர்த்தார்? பெரியாரினுடைய எந்த தத்துவத்தை இளைஞர்களுக்கு அவர் மேடையில் வாயிலாக பேசினார்? எந்த பயிற்சி பாசறையில் காமராஜர் குறித்து அவர் பேசினார்? ஏதாவது சொல்லணுன்றதுக்காக சொல்றாங்க. அப்ப இந்த யூ-டர்ன் ஏற்கனவே தொடங்கிருச்சுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இவங்க ஏற்கனவே ஒரு செக் அண்ட் பேலன்ஸா போய்கிட்டு இருக்காங்க.
இங்க ஒருவேளை தங்களுக்கு நிறைவான சீட்டுகளோ அல்லது இங்க தங்களுக்கு ஏதுவான சூழலோ அமையவில்லைன்னு சொன்னா யூட்டன் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கிறத சமிக்ஞை வழியாக அந்த கட்சி வெளிப்படுத்திருச்சு. அந்த கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அமைத்த குழுவிலேயே குளறுபடி 2 நாட்களுக்கு முன்பு ஊடகங்கள்ல வருது. வைகோவினுடைய மகன் அந்த கட்சியினுடைய பொருளாளர், துணை பொதுச் செயலாளர் பேச்சுவார்த்தை குழுல போறாங்கன்னு. இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வைகோ வெளியிடுறாரு, கட்சியினுடைய அவைத்தலைவர் தலைமையில குழு பேச்சுவார்த்தைக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்ப அதிலேயே முரண்பாடுகள் எழுந்திருக்கிற காட்சி, அந்த கட்சிக்குள்ளேயே உருவாகி இருக்கிற சில சிக்கல்கள், இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் தேர்தலில் அந்த கட்சி என்னவாக நிற்கப் போகிறது என்பதை திமுக முடிவு செய்யும். எனவே நீங்க சொன்ன வாய்ப்புகள் நிரம்ப இருப்பதாகத்தான் நான் கருதுறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா வழங்கப்படுமா என தொடர்ந்து அவங்க அது டிமாண்டா வச்சிருந்தாங்க இரு திராவிட கட்சிகளுக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து நிச்சயமா திமுகவில் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதனையொட்டி காங்கிரஸ் அவர்களும் தொடர்ந்து பிரச்சனை செய்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் 25லேருந்து 27, 28க்குள்ளார அவங்கள வந்து அடக்கிடுவாங்களா? ஏன்னா அவங்க பண்ண பிரச்சனை அந்த மாதிரி பண்ணாங்க. நிறைவான கருத்து. இல்ல, அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைமையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க கீழே அண்ணன் மாணிக்கம் தாகூர் போன்ற ஆட்கள் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய வியூக வகுப்பாளர்கள் என்று சொல்லப்படுகிற சில புரோக்கர்கள் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்களே தவிர காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலிருந்து எந்த விதமான நெருக்கடி வந்ததாக நான் கருதல. அண்ணன் செல்வ பெருந்தகையோ மல்லிகார்ஜுன கார்கேவோ ராகுல் காந்தியோ அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி இப்ப குழு அமைச்சிருக்காங்க. காங்கிரஸுக்கு எவ்வளவு கொடுத்துட முடியும்? காங்கிரஸ் கேட்பாங்க 40 கொடுத்துட முடியுமா? 234 தான் இங்க இருக்கு. அந்த 234 அடிப்படை சார். கணக்கு வந்து ரொம்ப 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 சிம்பிள் சார். நீங்க எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளை பெறுகிறீர்களோ, எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளில் வென்றிருக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் பகுதியாக குறைத்து சட்டமன்ற எண்ணிக்கை. நான் ஏற்கனவே ஒரு கணக்கு சொன்னேன் இல்லையா? மதிமுக 1ல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு தொகுதி தான் வாங்கினாங்க. 7 சட்டமன்றத்தை சேர்ந்தது ஒரு நாடாளுமன்றம். அப்போ 3 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் 4 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசிக 2ன்னா எத்தனை நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றம்னு கணக்கு பாத்தீங்கன்னா 14 சட்டமன்றம் கணக்கு வருது 2 நாடாளுமன்றத்துக்கு. அதுல 7, 6 கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப காங்கிரஸுக்கு மட்டும் என்ன விதி விலக்கு? காங்கிரஸுக்கு மட்டும் எண்ணிக்கையை எப்படி உயர்த்த முடியும்? அப்ப அதன் அடிப்படையில் தானே கொடுக்க முடியும். அதிகபட்சமாக காங்கிரஸுக்கு கொடுத்தால் 28 இடங்களை தான் கொடுக்க முடியும். அதை தாண்டி எப்படி கொடுக்க முடியும்? அப்ப அந்த 28க்குள்ள பேச்சுவார்த்தை முடியும். பெரிய சிக்கல் ஒண்ணும் வராது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா பிரேமலதா அம்மையாருக்கு அந்த ராஜ்யசபா தான் கணக்காக இருந்தது. மாநிலங்களவை வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தாரை வார்ப்பதற்கு தயாராக இருந்தால் கடிதம் எல்லாம் அனுப்பிச்சாரு. அதை கிடப்புல போட்டு வச்சாங்க அவங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அவமானமாச்சு. இப்ப கூட பாரதிய ஜனதா சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கூட உங்களுக்கு ஒரு ராஜ்யசபாவை நாங்க உறுதி செய்து தர்றோம்னு ஜக்கி வாசுதேவ் தலைமையில் நடந்த அந்த சிவராத்திரி விழாவில் பாஜக பேரம் பேசியது என்பது உண்மைதான். அதையெல்லாம் மீறி திமுகவுக்கு வந்திருக்காங்கன்னா அப்ப திமுகவிலும் அதே ஆஃபர் கொடுக்கிட்டு இருக்காங்க. இதை விட கூடுதலாக அங்க ஒரே ஒரு ராஜ்யசபா மட்டும்தான் கிடைக்கும். சட்டப்பேரவையில வெல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது. கடந்த காலத்துல அதிமுகவோடு போட்டியிட்டு வெற்றி பெறவே இல்லை. அதுவும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு போட்டியிட்டு வெற்றி பெறல. பாஜகவோடு போட்டியிட்டு 2014 விஜயகாந்த் நல்லா இருந்த போதே வெற்றி பெறல. இது ஒரு ஃபெயிலியர் கூட்டணி. அதனால இந்த சக்சஸ் கூட்டணியில மேல ஏறி வருவோமானால் ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்களை 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கான வாய்ப்பு மீண்டும் தேமுதிகவுக்கு உருவாகும் என்று அவர் கருதி இருக்கக்கூடும். எனவேதான் இந்த கூட்டணிக்கு வந்திருப்பார். மாநிலங்களவை நிச்சயமாக திமுக தரப்பில் பேசப்பட்டதாகத்தான் நான் அறிகிறேன். ஆனால் ஒன்று, திமுக ஒன்றும் அதிமுக அல்ல. தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தராமல் போவதற்கு. அடுத்த தேர்தலில் தருவோம் என்று சொன்னாலும் கூட வைகோவுக்கு கொடுத்தார்கள். வரக்கூடிய தேர்தலில் தருகிறேன் என்று சொன்னால் கூட கமலுக்கு கொடுத்தார்கள். கூட்டணி கட்சிகளை அதிகமாக மாநிலங்களவைக்கு அனுப்பிய கட்சி திமுக தான். சுதர்சன நாச்சியப்பனை திமுக தான் அனுப்பியது. டி.கே. ரங்கராஜனை திமுக தான் அனுப்பியது. வைகோவை திமுக தான் அனுப்பியது. அன்புமணி ராமதாஸை திமுக தான் அனுப்பியது. இதையெல்லாம் விட ஒருபடி மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போது தேமுதிகவுக்கு அந்த வாய்ப்பை கமலஹாசன் வரிசையில் தரப்போவதும் திமுகவாகத்தான் இருக்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா கமலஹாசனுக்கு என்ன சார் ஸ்ட்ரென்த்? ஒரு ஸ்டார் வேல்யூ மட்டும்தானே. அந்த ஸ்டார் வேல்யூக்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். சொன்னபடி கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஏமாத்தலையே. அப்ப அந்த வரிசையில் தேமுதிகவுக்கும் கொடுப்பார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இல்ல, இறுதியான கேள்வி கடைசியா இறுதியான சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஒரு கேள்வி முன்வைக்க வேண்டி விரும்புறேன். திராவிட வெற்றி கழகத்திற்கு
திமுக கூட்டணியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அல்லது கலைஞரனுடைய பாணியிலே இதயத்தில் தான் உங்களுக்கு இடம் கிடைக்குமா? கட்சியினுடைய துவக்க விழாவிலேயே நாங்கள் சொல்லிட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏகோபித்த ஆதரவை தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினோம். வர 28ஆம் தேதி எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழு தலைநகர் சென்னையில் கூட இருக்கிறது. அந்த பொதுக்குழுவிலே என்ன அரசியல் நிலைப்பாடு, தேர்தல் நிலைப்பாடு என்பதை நாங்கள் கலந்தாலோசிக்க இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பது என்று நாங்கள் ஏறக்குறைய ஏற்கனவே முடிவெடுத்து விட்ட நிலையில் இப்போது தேர்தலுக்கான அந்த வேகம் துவங்கி இருக்கிற நிலையில் எங்கள் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம். திமுக எங்களை எங்கே வைக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு திமுக விரைவில் அறிவிக்கும் என்றுதான் நாங்கள் கருதுறோம். ஆனா எங்களுக்கு கணக்குகள் பெரிதாக ஒன்றுமில்லை. நீங்க எங்களுக்கு சீட்டு தான் கொடுக்கணும், இப்படிதான் பண்ணணும், அதெல்லாம் நாங்க நினைக்கல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதே நேரத்தில் நாங்கள் ஒன்றும் துறவிகளும் அல்ல. எல்லா கட்சியும் சீட்டு வாங்குவாங்க, நாங்க மட்டும் கை கட்டி வேடிக்கை பார்க்கணும்ன்ற எண்ணத்திலையும் இல்லை. இது எல்லாவற்றையும் கடந்து திமுக தலைவரோடு பேசி ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் தான் நம்புறோம். அண்மையில சுற்றுலாத்துறையினுடைய விழா தலைநகர் சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற மாமல்லபுரத்துல நடந்தது. அரசு அதிகாரிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டு முதலமைச்சரை வரவேற்றார்கள். அந்த நிகழ்வுக்கு வாருங்கள் என்று எங்கள் தலைவருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. எங்கள் தலைவரும் கட்சியினுடைய மாநில செயலாளரும் பங்கேற்று முதலமைச்சரை வரவேற்றார்கள். முதலமைச்சர் எல்லாரையும் சந்தித்துக் கொண்டே வந்தவர். எங்கள் தலைவரை சந்தித்த மாத்திரத்தில் இன்முகத்தோடு அவரை வரவேற்ற காட்சி ஊடகங்களில் வெளியானது. ஒரு கணக்குகள் இல்லாமல் திமுக எங்களை அழைத்திருக்காது என்கிற செய்தியை ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, மலேசியாவுக்கு சென்ற மாணவி ஒருவர் கடவுச்சீட்டை தொலைத்து விட்டார். அந்த கடவுச்சீட்டை மீண்டும் பெற்று தந்து அவரை நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் எங்கள் தலைவர் கோரிக்கை வைத்த மாத்திரத்தில் 4 மணி நேரத்தில் அந்த மாணவியை மீட்டுக் கொடுத்தார் முதலமைச்சர். 4 மணி நேரத்தில் கடவுச்சீட்டு தரப்பட்டது. எதற்காக எங்கள் கோரிக்கைக்கு இவ்வளவு வேகமாக செவி சாய்க்க வேண்டும்? நாங்கள் ஒரு சாதாரணமானவர்கள், புதிதாக கட்சி துவங்கி இருக்கிறோம், எங்களுக்கு எந்த அதிகார பலமும் இல்லையே. அப்ப ஏதோ ஒரு கன்சர்ன், முதலமைச்சரினுடைய இதய கூட்டில் ஏதோ ஒரு அன்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த அன்பு எத்தகையதாக மாறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்பதற்கு காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த தேர்தலில் நாங்கள் பங்கெடுப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. நிச்சயமா சார், சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.